சிங்கமும் முயலும். ஒரு அடர்ந்த காட்டில் பலம் மிக்க சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அது காட்டின் அரசன். அது மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் அனைத்து விலங்குகளும் சிங்கத்தை கண்டு பயந்தன. ஒவ்வொரு நாளும் சிங்கம் பல விலங்குகளை வேட்டையாடி கொல்வதால் விலங்குகளுக்கு பெரும் பயமும் துயரமும் ஏற்பட்டது. ஒரு நாளில் விலங்குகள் ஒன்று கூடி அவர்கள் பிரச்சினைக்கு ஒரு தீர்வை காண முடிவு செய்தனர். அவர்கள் சிங்கத்தை அணுகி கூறினர், "ஓ மகாராஜா, எங்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் உள்ளது. ஒவ்வொரு நாளும் எங்களை வேட்டையாடுவதற்கு பதிலாக நாங்கள் உங்களுக்கு ஒரு விலங்கை காண்பிப்போம் உணவாக. இவ்வாறு உங்களுக்கு எப்போதும் உணவு கிடைக்கும், மேலும் நாங்கள் அஞ்சி கிடக்க தேவையில்லையும்." சிங்கம் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது. அந்த நாள் முதலாக ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கு சிங்கத்திற்கு அனுப்பப்படும்படி தேர்வு செய்யப்பட்டது. ஒரு நாள் ஒரு புத்திசாலி முயலின் முறை. சிங்கம் தன்னை சாப்பிட வேண்டாம் என்று முயல் நினைத்தது. எனவே அவன் ஒரு திட்டத்துடன் வந்தான். முயல் தனது நேரத்தை எடுத்துக்கொண்டான் மற்றும் சிங்கத்தின் குகைக்கு தாமதமாக வந்தான். சிங்கம் கோபத்துடன் கர்ஜித்து, "நீ ஏன் தாமதமாக வருகிறாய்? நான் பட்டினியால் உழலுகிறேன்" என்றது. முயல் அமைதியாக பதிலளித்தான், "ஓ மகாராஜா, நான் இங்கு வந்து கொண்டிருக்கும் போது மற்றொரு சிங்கம் என்னை தாக்கியது. அவன் இந்த காட்டு அரசன் என்று கூறினான் மற்றும் என்னை சாப்பிட விரும்பினான். நான் சொன்னேன், நீங்கள்தான் உண்மையான அரசன் என்று. ஆனால் அவன் உங்களுடைய ஆட்சியை சவால் போட்டான்." சிங்கம் கோபம் அடைந்து அந்த சிங்கத்திடம் அவனை கொண்டு செல்லுமாறு வலியுறுத்தினான். முயல் சிங்கத்தை ஒரு ஆழமான கிணறுக்கு கொண்டு சென்று கூறியது, "மற்றொரு சிங்கம் இந்த கிணற்றின் உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று." சிங்கம் கிணற்றின் உள்ளே எட்டி பார்க்க தன் பிரதிபலிப்பை பார்த்தது. அது மற்றொரு சிங்கம் என்று நினைத்து அதிர்ச்சியாக கிணற்றில் குதித்தது. அவன் ஆழமான நீரில் மூழ்கி இறந்தான். புத்திசாலி முயல் மற்ற விலங்குகளிடம் திரும்பி சென்று என்ன நடந்தது என்று கூறினான். சிங்கத்தின் அராஜகத்திலிருந்து காடு இறுதியாக விடுவிக்கப்பட்டது. மேலும் விலங்குகள் அமைதியாக வாழ்ந்தன. கதையின் நெறி: அறிவும் நுணுக்கமும் உடல் சக்தியை வெல்ல முடியும்.